வணக்கம் மக்களே. தமிழர் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது மட்டுமன்றி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் கட்டடக்கலையை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப வாங்க அது எந்த கட்டடம்னு போய் பார்க்கலாம். இந்த பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரனான அந்த கட்டடம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அது வேற ஒண்ணும் இல்ல, தஞ்சை பெரிய கோவில் தான். இன்னைக்கு இந்த வீடியோல தஞ்சை பெரிய கோவிலோட வரலாறு தான் பார்க்க போறோம். கூடவே தஞ்சை கோவிலோட அழகையும் சுத்தி பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில பூதம் தான் வந்து கட்டுச்சு, இல்லைன்னா வேற்று கிரக வாசிகள் தான் இந்த பூமிக்கு வந்து கட்டுனாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரிட்டிஷ் காலத்துல 1886ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்வெட்டாய்வாளர் தான் முதல் முறையா கண்டுபிடிக்கிறாரு. இந்த கல்வெட்டை வந்து செதுக்குனதும் அது மட்டும் இல்லாம இந்த கோவில முழுமையா கட்டி முடிச்சதும் யாருன்னா ராஜராஜ சோழன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. கோவிலுடைய கருவறையில இருந்த ஒரு கல்வெட்டுல தான் அவரு இத கண்டுபிடிக்கிறாரு. இத கட்டுனது சுந்தர சோழனோட மகனும் அருள்மொழிவர்மனுமான ராஜராஜ சோழன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. ராஜராஜ சோழன் இந்த கோவில ஈசனுக்காக தான் கட்டுறாரு. இதை எப்போ கட்ட தொடங்குறாருன்னா 1003ஆம் ஆண்டு தான் கட்ட தொடங்குறாரு. அதுக்கப்புறமாட்டு 1009ஆம் ஆண்டு இதை கட்டி முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 6-7 வருஷத்துல இந்த பிரம்மாண்டமான பெரிய கோவில கட்டி முடிக்கிறாங்க. தஞ்சாவூர்ல எங்க பார்த்தாலுமே சிவப்பு மண்ணுதான், எங்கேயுமே பாறைகளை பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ராஜராஜ சோழன் எங்க இருந்து இந்த கற்களையும் பாறைகளையும் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதுக்கோட்டையில இருந்து தான் இந்த கற்களை எல்லாம் வர வச்சிருக்காரு. புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. இந்த இவ்வளவு தூரத்துல இருந்து அவர் எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா 1,00,000க்கு மேல 1,000 யானைகளையும் 5,000 குதிரைகளையும் 1000 மாடுகளையும் வச்சுதான் 1,60,000 டன் பாறைகளை கொண்டு வந்து இறக்கி இருக்காரு ராஜராஜ சோழன் இந்த தஞ்சை பெரிய கோவில கட்டுறதுக்கு. 1000 வருஷம் பழமையான இந்த பெரிய கோவில் இதுவரைக்கும் 6 முறை நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா 6 முறை நிலநடுக்கம் வந்ததுக்கு அப்புறமும் இந்த கட்டடக்கலைக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரல. இது தமிழரோட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாதான் விளங்கிட்டு இருக்குது. இந்த கோவிலோட கோபுரத்துல ஒரே கல்லால ஆன 80 டன் கொண்ட பிரம்ம மந்திர கல்லு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உள்ள நுழைஞ்ச உடனேயே ஒரு பெரிய நந்திய பார்க்கலாம். அந்த நந்தியும் ஒரே கல்லால தான் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த தஞ்சை பெரிய கோவில் எப்படி தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்குதுன்னு பார்த்தோம்னா சிவலிங்கம் 12 அடி, தமிழோட உயிரெழுத்தும் 12, சிவலிங்கம் பீடம் 18 அடி, நம்ம தமிழோட மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18, கோபுரத்தோட உயரம் 216 அடி, நம்ம தமிழுடைய உயிர்மை எழுத்தும் 216, சிவலிங்கத்துக்கும் நந்திக்கு இருக்கக்கூடிய தூரம் 247 அடி, தமிழ் மொழி மொத்தமாட்டு 247 எழுத்துக்களை கொண்டிருக்கு. இப்படிதான் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்குது இந்த கட்டடக்கலை.